குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த விலைப்பட்டியல் இதுக்கு வளமையானது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரிய மாற்றங்களோட வந்திருக்கு சில காய்கறி விலைப்பட்டியல். இந்த காய்கறி சில நேரம் உங்கள்கிட்ட இருக்கலாம், உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த காய்கறிகள் உங்கள் தேவைக்காக நீங்கள் வாங்குறதுக்கு போகலாம். ஸோ வீடியோ முழுசையாக பாருங்கள். அப்போ என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது மொத்த விலைப்பட்டியல் தான். நுவர்லியாவை அண்மித்த காய்கறிகள், நுவர்லியா பொருளாதாரமாய் நாளாந்த வெளியிடுறாங்க. அந்த காய்கறி விலைப்பட்டியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 8ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு உண்டான காய்கறி மொத்த விலைப்பட்டியலோட வந்திருக்கோம். வாங்க நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கோவா 1 கிலோ 190 ரூபா. கடந்த காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 140 ரூபாயிலேருந்து 160 ரூபாய்க்கு வச்சு இந்த 2 நாளாக 190 ரூபாயில இருக்குன்னு சொல்லணும். அது கொஞ்சம் மேலே கூடிக்கிட்டு தான் வருது. கேரட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 290 ரூபாய்க்கு வந்திருக்கு. நேற்று 300 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா குறைஞ்சிருக்கு கேரட் விலை. இன்னைக்கு 290 ரூபாய் இருக்குது கேரட். லீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லீக்ஸ் 100 ரூபா போய்கிட்டு இருக்கு. அது ஒரு 4 நாளாக 100 ரூபாயில் நிற்கிதுன்னு சொல்லணும். லீக்ஸ் 100 ரூபா. அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ராபு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இது 60 ரூபாயிலே நிற்கிறத பார்க்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் அதே மாதிரி ஒரு மாசமாவே 90 ரூபாயில நிற்கிது. கட் பீட்ரூட், அதாவது கொடை இல்லாமல் 110 ரூபா கட் பீட்ரூட் போய்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 240 ரூபா போய்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ. சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 240 ரூபா போகிறத பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 250 ரூபா போய்கிட்டு இருந்துச்சு. இது 10 ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு 240 ரூபா வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நூக்கல் அது ஒரு ஃபிக்ஸட் விலை மாதிரி ஒரே விலையில நிற்கிது. கிலோ 90 ரூபாயிலேயே நிற்கிது நூக்கல். குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் 1600 ரூபாய் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. நேற்றையோட விலையை கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் 100 ரூபா குறைஞ்சிருக்கு. நேற்று 1700 ரூபாயில இருந்த குடைமிளகாய் இன்னைக்கு 1600 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், குடைமிளகாயிலேயே மஞ்சள் 1400 ரூபாய்க்கு வந்திருக்கு. நேற்று 1000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய விலை மாற்றம் இருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபா ஒரே நல்ல விலை கூடி இருக்குன்னு சொன்னோம் குடைமிளகாயில மஞ்சள். அடுத்து பச்சை பார்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை 1100 ரூபா நேற்று விலையிலே நிற்கிதுன்னு சொன்னோம். பாசில் ஃப்ரெண்ட்ஸ் 1200 ரூபா, எந்த விலை மாற்றம் இல்லாமல் இருக்கு. சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 550 ரூபா ஒரு கிலோ சைனீஸ் கோவா இருக்கு. இது நேற்று விலையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று 300 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு சடனா 250 ரூபா விலை கூடி 550 ரூபாய் வந்திருக்கு இந்த சைனீஸ் கோவா. சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1600 ரூபாய்க்கு போயிருக்கு இன்னைக்கு சிவப்பு கோவா 1 கிலோ. இதுவும் விலை கூடி இருக்கு சொன்னோம். நேற்று 1400 ரூபாயில இருந்து சடனா 200 ரூபாய் கூடி 1600 ரூபாய் வந்திருக்கு சிவப்பு கோவா. அடுத்து பார்க்கறாங்க சால்தரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 1300 ரூபாய். நேற்று 1000 ரூபாயில இருந்தது, சடனா 300 ரூபாய் கூடி இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த விலை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு சில காய்கறிகள்ல சொல்லணும். இன்னைக்கு சடனா 300 ரூபாய் கூடி இருக்கு சால்தரி. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நேற்று 250 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு இன்னொரு 50 ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அது 200 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 900 ரூபா. இது நேற்று நாளையில கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதே விலையில நிற்கிதுன்னு சொல்லணும் ஐஸ் பேக். சலாது ஃப்ரெண்ட்ஸ், சலாது கிலோ 200 ரூபாயும், சிவப்பு சலாது 300 ரூபா போய்கிட்டு இருக்கு. அடுத்தது புதினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது 1000 ரூபாயில நிற்கிது. பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு வளமையான விலையில நிற்கிது. கிலோ 600 ரூபாய் நிற்கிது. அடுத்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி கொச்சிக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 450 ரூபா. இது கிட்டத்தட்ட இது ஒரு மாசமாவே 450 ரூபாய் நிற்கிது. எந்த விலையும் மாற்றம் இல்லை. கிரீன் ஹவுஸ் டொமேட்டோவும் மாற்றம் இல்லாத பழம் போலவே 300 ரூபாயில நிற்கிது. நீல ரா பார்த்தீங்கன்னா அதுவும் மாற்றம் இல்லாமல் கிலோ 100 ரூபாயில நிற்கிது. சுகுனி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுகுனி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகுனி பச்சை கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுகுனி பச்சை நேற்று 1000 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு 600 ரூபா சடனா 400 ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். 400 ரூபா குறைஞ்சிருக்குன்றது ஒரு பெரிய ஒரு விலை மாற்றம் தான். இன்னைக்கு சுகுனி 600 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சுகுனி பார்த்தீங்கன்னா கிலோ 800 ரூபா குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு 1000 வந்திருக்கு. நேற்று 1800 ரூபாய்க்கு விற்ற மொத்த விலையாக இருந்த மஞ்சள் சுகுனி இன்னைக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும். பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 140 ரூபாயில நிற்கிது. அதே நேரத்தில் சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 700 ரூபாயில நிற்கிது. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிலோ 700 ரூபாயில நிற்கிறத பார்க்கலாம். ப்ரொக்கோலி ஃப்ரெண்ட்ஸ் 2200 ரூபா ஒரு கிலோ ப்ரொக்கோலி. ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 1000 ரூபாயிலையும், ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாயில நிற்கிது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலை மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லணும். சில காய்கறிகள் 300 ரூபாய்க்கு மேலே கூடியிருக்கு. சில காய்கறிகள் 100-200 ரூபா குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்க்கலாம் ப்ளஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் என்னென்ன காய்கறி என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் தேவை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.